ஆ, என்னாச்சு? பசங்க தூக்கிட்டாங்களா? இல்லங்க, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆமி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? அவங்க 5ஆம் கிளாஸ்ல இருந்தே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒண்ணா தங்க போறாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு சொல்லவா வேணும்? அது டீச்சருக்கும் பார்வதியோட அப்பாவுக்கும் நடுவுல என்னதான் ஆச்சு? கரெக்டா என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. வழக்கம் போல 2 பேரும் கருத்து வேறுபாட்டுல தான் இருக்காங்க. டீச்சர் சொல்றதையும் முழுசா எடுத்துக்கூடாது. அவங்க பக்கம் தான் அவங்க சொல்லுவாங்க. மோகன் கிட்ட கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். பாவம், இந்த பொண்ணு தான் அவங்க 2 பேரும் நடுவுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. வா போலாம். வணக்கம். என்ன சுப்பராயன், கட்சி வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா? அது எப்படி? ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு வரும். இப்ப பார்லிமெண்ட்ல ஒரு எலெக்ஷன் வேற வைக்க போறாங்க. அது பெரிய போட்டியா இருக்கு. அதுல போட்டி போட என்ன இருக்கு? ஜெயிக்கிறது உறுதிதானே? ஜெயிக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா கட்சி என்ன முடிவெடுக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் சரிதான். ஆனா எதுவும் செட் ஆகுற மாதிரி தெரியலையே. சரி பார்க்கலாம். என்ன கிருஷ்ணா, ரொம்ப வேலையா? என்ன சார் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? எனக்கு போற வழியில 1-2 பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது. உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு காளை வருதுன்னு கேள்விப்பட்டேன். பயங்கரமான காளைன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளவு பெரிய காளையா இருந்தாலும் நம்ம காளை மாதிரி வராது கிருஷ்ணா. நம்மளும் ஒரு கலக்குவா, எனக்கு தெரியும். நீங்க வாங்க சார், வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது இல்ல. அம்மா உங்களை கேட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வர முடியாது, நான் சாயங்காலத்துக்குள்ள வீட்டுல இருக்கணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இது என்ன சார் கையில? இது குத்து விளக்கு. இன்னைக்கு கோகுலாஷ்டமி இல்லையா, பார்வதிக்காக வாங்கினேன். வீட்டுல இது மட்டும் தான் இல்ல. நல்லதா போச்சு. அந்த பொண்ணு விளக்கேத்தி சாமி கும்பிடட்டும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொற்பொழிவுக்கு போறதா அபிதாக்கா சொல்லியிருந்தாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு பெரிய பேச்சாளர் வராராம். நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நைட்டு தூக்கத்தை விட்டு படியில இருக்கிற அளவுக்கும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கா? டாக்டர் சொன்னதை நீ மறந்துட்டியா? நான் எதையுமே மறக்கலங்க. எல்லாரும் போறேன்னு சொல்லும்போது போகணும்னு தோணுச்சு. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நீ நல்லா இருக்கும்போது நிறைய கேட்டிருக்கல்ல. இப்போ உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு மனசை சமாதானப்படுத்திக்க. நாளைக்கு ஒயிட் வாஷ் பண்ண ஆளுங்க வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடை நான் மாதவன் கடையில் சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பனி அதிகமா இருக்கு, நீ போய் படுத்துக்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? விடியற வரைக்கும் நிலாவை பார்த்துட்டு இருக்க போறீங்களா? நான் இன்னும் கொஞ்ச நேரம் இதை கேட்டுட்டு வரேன், சரியா? ஆமி எங்கம்மா? அவ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காளா? அவ கண்ணாடியை பார்த்து வித்தை காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ரொம்ப நேரமா அதான் நடக்குது. வித்தை காட்டுறாளா? அவகிட்ட கேட்க மாட்டேங்கன்னா நான் என்ன பண்ணி காட்டுறேன்? கேட்க மாட்டேன். இதோ இப்படி பண்ணிட்டு இருக்கா. அது முகம் நல்லா இருக்கிறதுக்கு எக்ஸசைஸாம். கிளாஸ்ல ஏதோ ஒரு லூசு சொல்லி கொடுத்தது. இப்ப வரைக்கும் அவ அதையே இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ முகத்துல இப்ப என்ன குறையா இருக்கு? எனக்கு தெரியாதுப்பா. இப்ப அவளுக்கு என்னதான் ஆச்சு? இந்த வேலையை 1 வாரத்துக்குள்ள முடிச்சாங்க. எத்தனை நாள்ல முடிப்பீங்க? உங்களுக்கு முன்னாடி முடிச்சிடலாம் சார். அப்பா நாங்க போயிட்டு வரோம். நீங்க போங்க. எப்போ முடியும்னு தெரியல. அப்போ அமுல்படுத்திட்டாங்க. எதை பத்தி சொல்றீங்க? குடி உரிமை திட்டம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்?
என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்க போறது இல்ல. இது ரொம்ப ஒரு சிக்கலான பிரச்சனை கோவிந்தா. எங்க போய் முடியும்னு புரிஞ்சுக்கவே முடியாது. இதுல என்ன புரிஞ்சுக்க முடியாது சொல்லுங்க? எல்லாத்தையும் சந்திப்போம். நம்மள இங்க இருந்து விரட்டிலாம் விட முடியாது. வர்றது வரைக்கும் பாத்துக்கலாம். யார விரட்டுறது? நமக்கு இங்க குடியுரிமை இருக்க. புதுசா ஒண்ணு முளைச்சு வந்துடல. நீங்க சொன்னதுதான் கரெக்ட். ஒன்றும் நடக்க போறது இல்ல. வர்றது வரட்டும், அப்புறமா நாம பாத்துக்கலாம். ஆமி, ஆமி, இவ எங்க போனா? என்னங்க படிச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க நாளைக்கு நோன்பு தொடங்கணுங்க. என்ன நீ சொன்னாதான் எனக்கு தெரியுமா? நான் தான் உனக்கே நாளையிலேருந்து நோன்புன்னு சொன்னேன். எனக்கு தெரியாம இருக்குமா? നിനക്ക് എന്തെങ്കിലും പറയാനുണ്ടെങ്കിൽ അത് പറ ജമീല. പാർവതിയുടെ കാര്യമാണ്. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு மட்டும் நம்ம வீட்டில் சமைக்கணும்ல. ஏற்கனவே உடம்பு முடியல. நாளையோட நோன்பு ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க. நாம இப்ப என்ன பண்றது ஜமீலா? கிறிஸ்மஸ் முடியிற வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். ആ കുട്ടിയെ പറഞ്ഞുവിടാൻ നിർബന്ധിക്കല്ല. நோன்பு இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம கேக்குறேன். பாவம், நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணு. அவ வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடு எவ்வளவு சுத்தபத்தமா இருக்குல்ல. சுத்தம் பண்றத பத்தி சொன்னா நம்மளோட ஆனி அவ கிட்ட கூட வர முடியாது. அப்பா அம்மா பாசத்தை முழுமையா அனுபவிக்க முடியாத நிலைமை அந்த பொண்ணு. நாமளாவது அவளுக்கு எந்த குறையும் வைக்காம இருந்தா நல்லா இருக்கும். நீ நிம்மதியா இருந்த ஒரு மாசம் நோன்பு டக்குன்னு முடிஞ்சு போகும். என்னம்மா காலையில கிச்சன்ல எல்லாரும் நோன்பு எடுக்கிறோம்ல? ஆனா உனக்கு நோன்பு இல்லையேம்மா. எனக்காக சாப்பாடெல்லாம் செய்ய வேண்டாமா? என்னாச்சுமா? வயித்துல ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னா கஞ்சி குடிக்கிறியா? எனக்கு எதுவுமே வேண்டாமா. உடம்புக்கு தான் எதுவும் இல்லையே, அப்புறம் என்னம்மா? இங்க எல்லாரும் நோன்பு இருக்கிறீங்களம்மா. அதனால உனக்கு என்ன? நாங்க நோன்பு எடுத்து தானே ஆகணும். உங்களுக்கு நோன்புனா எனக்கும் நோன்பு தான். என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? உங்க மதத்துல யாரும் நோன்பு எடுக்க மாட்டாங்கல்ல. நாங்க கட்டாயமா நோன்பு எடுத்து ஆகணும். இதுல உனக்காக சமைக்கிறதுல இங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீ குழந்தை மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத, போய் படிக்கிற வேலையை பாருமா. நான் ஒரு காரணமா தாமா சொல்றேன். எனக்காக நீ எதுவும் சமைக்க வேண்டாம். என்னங்க பார்வதி சொன்னதை நீங்க கேட்டீங்களா? இல்ல. அவளும் நோன்பு எடுக்கிறாளாம். எதுவும் சமைக்க வேண்டாமா. ஏன்? நம்ம பொண்ணு நோன்பு இருக்கிறதுனால அவளும் இருக்காளாம். நீ அவகிட்ட ஏதாவது சொல்லி? உங்ககிட்ட சொல்லாம நான் அவகிட்ட போய் சொல்லுவேனா? 20 வருஷமா நான் உங்க கூட தானே இருக்கேன். ஏங்க என்னை பத்தி இப்படி நினைக்கிறீங்க? எனக்கு உடம்பு சரியில்லாததால அதையும் ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத பிள்ளைய நான் பட்னி போடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அட கடவுளே, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சரி விடுமா, நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? எந்த விஷயத்துக்காவது உங்ககிட்ட சண்டை போட்டுட்டா? நீ அவகிட்ட அப்படியெல்லாம் பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன ஆச்சுன்னு பார்வதி கிட்டேயே கேட்டுக்கிறேன். உட்காருமா. சாப்பாடு வேண்டான்னு சொன்னியா? என்னம்மா இது? நாங்க நோன்பு எடுத்துக்கிறோம்னா அதை நாங்க கட்டாயமா எடுத்தே ஆகணும். ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்க நம்பிக்கை விதிமுறையெல்லாம் இருக்குல்ல. நீ இப்படி சாப்பிடாம இருந்தா மத்தவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க? ஏமா இப்படி எங்களை கஷ்டப்படுத்த? ஐயோ, உங்க யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலப்பா. ஆமி இப்படி சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படிப்பா சாப்பிட்றது? நீங்க அவள மாதிரி என்னையும் பாருங்கப்பா. நான் அப்படிதாம பார்த்துக்கிட்டேன். நீங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்கும்போது
சாப்பாடு எடுத்துட்டு வரலையா? இல்ல. என் கூட வா, ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேண்டாம். அப்புறம் நீயும் ஆமி மாதிரி நோன்பு எடுக்கிறியா என்ன? அதெல்லாம் இல்லடி, அவ ஸ்லிம் ஆவறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கா போல. எனக்கும் உடம்பு குறைக்கணும் தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, ரொம்ப பசிக்குதே. ஹேமாவுக்கு பசிக்கவே பசிக்காது, ஏன்னா எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருப்பா. சரி, இவ்ளோ தெரிஞ்சுக்கிட்டீங்க, முழுசா சொல்றேன் கேளுங்க. என்ன? வேண்டாம், சொல்ல வேண்டாம். நான் நோன்பு எடுக்கிறத பார்த்தோன்னே பாருக்கு ஆசை வந்துருச்சு நோன்பு எடுக்கணும்னு. இது ஒரு சின்ன முயற்சி தான். சூரியன் மறையிற வரைக்கும் அவ இருக்கிறாளான்னு பார்க்கலாம். ஐயோ, இங்க பாருடா. என்னடி சொல்ற? 100% இதுதான் உண்மை. எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிடு. உனக்கு இருக்கு. ஒரு இந்து பொண்ணு ரம்ஜானுக்கு நோன்பு எடுக்கிறது வரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒண்ணு. இது எதுக்கு பெரிய விஷயமாக்கணும்? ஏதோ அவ ஆசைக்கு பண்ணிட்டு இருக்கான்னு விட வேண்டியதானே. இது இஸ்லாமோட கட்டளை, அப்படி விட முடியாது. எனக்கு என்னன்னா கட்டாயப்படுத்தி மத நம்பிக்கையை கடைபிடிக்க வைக்கிறாங்களோன்னு சந்தேகமா. நீங்க சொல்றது சரியில்லை. முகமது சார் அப்படியெல்லாம் பண்ணக்கூடியவரே கிடையாது. சார் மட்டும் இல்ல, அவர் வீட்டுல வேற ஆளும் உண்டല്ലോ. என்ன நடந்துச்சு? திடீர்னு எல்லாரும் மௌனம் ஆயிட்டீங்க. கவர்மெண்ட்ல இருந்து அதிர்ச்சியான செய்தி வந்துருச்சா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. நோன்பு இருக்கிற டயர்ட்ல உங்களுக்கு அப்படிலாம் தோணுதுன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு எல்லார்கிட்டயும் நான் நோன்பு எடுக்கிற விஷயத்த சொல்ற? அது நான் சும்மா தான் சொன்னேன். அம்மி கொஞ்சம் நில்லு. யார் இந்த பொண்ணு? உங்களுக்கு தெரியாதானே? இது என் ஃப்ரெண்டு பாரு. பாருவா? எனக்கு எப்படி தெரியும்? நீ இன்ட்ரோ கொடுத்தா தானே எனக்கு தெரியும். என்ன? இவ பார்வதி, என் காலேஜ் சுமித்ரா டீச்சரோட பொண்ணு. அவங்களுக்கு கொடைக்கானல்ல டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, அதான் என் கூட இருக்கா. எனக்கு இந்த பொண்ணோட அப்பாவை நல்லா தெரியும். அவர் இப்போ எந்த ஸ்கூல்ல இருக்காரு? அது அப்பா இப்போ. பயப்படாத, இவர் என் அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, டீச்சர் தான். கேர்ள்ஸ் காலேஜுக்கு மட்டும். அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாரு. எனக்கு கால் பண்ணா. வழக்கம் போல ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண. நீ வரணும்னா சொல்லி எங்க அப்பா கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்றேன். வரியா? சொல்லு. வேண்டாம், வாடி போலாம். என்ன ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறானா? யாருமே எதிர்பார்க்கல. ஒண்ணும் இல்லப்பா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்துடலாம். எல்லாம் விட முடியாதுனே, வீட்டுல ஏதாவது பண்ணியே ஆகணும். ஊருக்காரங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு கை கட்டி நிக்கணுமே. நிறையா போச்சு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை சொல்லுங்க முதல்ல. அந்த பசங்க ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க மாதிரி தான் இருக்குங்க. வீட்டுல யாரும் சாப்பிடலங்கிறப்ப நானும் சாப்பிட வேணாம்னு நினைச்சிருக்கலாம். நீங்க இப்படியே கூடி பேசி நீங்க ஒரு நல்ல மனுஷனை மத வெறியனை மாத்திடாதீங்க. இப்படி விஷமா பேசி இந்த ஊர்ல மத கலவரத்தை கொண்டு வந்துடாதீங்க. சரியா? சூப்பர். இப்ப சூடா ஒரு டீயை போடுங்க பார்க்கலாம். விஷயம்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் பேசுறதுக்கு 4 பேர் வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான். நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் தலையிடாத, புரியுதா? பிரச்சனையில இருக்கிறது நம்ம முகமது தான். அதை சொல்றதுக்கு தான் வந்தாங்க. என்ன பிரச்சனை? நம்ம முகமது வீட்டுல தங்கி இருக்கிற நம்ம வாத்தியார் பொண்ணு இருக்கார்ல, அவ நோன்பு எடுக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஊர்ல உள்ளவங்க சும்மா அதை இதையும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. தமிழாவும் முகமதும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. நெருப்பு இல்லாம புகையா புலி எடுத்த காசெல்லாம் வந்து சேர்ந்துருச்சா? வந்துருச்சு. அப்படியா? அக்கா கிட்ட கொடுத்துட்டேன். ஓ, அங்க பாருங்க. இது இங்க.
அதிகமாயிடுச்சு. இது விளையாட்டுக்கு தானே. ஆமா ஆமா, விளையாட்டு வினையாகாம இருந்தா சரி. பாரு, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஹலோ அண்ணா. ஆமி, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? படிப்பெல்லாம் எப்படி போகுது? ஓ, எப்ப பார்த்தாலும் படிப்பு பத்தி தான் கேப்பீங்களா? சரி விடு, நான் ஒன்று பண்றேன். இதை வேற யாருக்கிட்டாச்சும் கேட்கலாமா? அண்ணா, இதெல்லாம் ஒரு ஜோக்கா? ஏய், அது யாரு புதுசா? ஓ, நம்ம சொந்தக்கார பொண்ணு மூர்ஷியா? அவ முர்ஷிலாம் இல்ல, இவ வேற ஒரு பொண்ணு. வேற ஒரு பொண்ணா? அது யாரு எனக்கு தெரியாம? பாக்குறீங்களாண்ணா? பார்க்க வேணாமா? காமி, ஒரு நிமிஷம் இரு, காட்டுறேன். பாரு. யாரு? என் அண்ணன். போயிருக்காரு. நீ டீச்சரோட பொண்ணு பார்வதி தானே? ஆமா. இல்ல, சார் வந்தா என்ன சொல்றது? கிருஷ்ணா உனக்கு பொண்ணு சொல்லுங்க. சரி. கட்டாயிடுச்சு. மணி அக்காவோட அப்பா தானே அது? எனக்கு தெரியல. உனக்கு மணி அக்காவோட அப்பாவை தெரியாதா? நம்ம அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. பரவாயில்ல, வா. முகமது சார் உங்களை உடனே பிரின்சிபல் பார்க்கணும்னு சொன்னார். போங்க வர. சார். உட்காருங்க. ஒரு மாணவியை கட்டாயப்படுத்தி மத நம்பிக்கைகளை திணிக்க கூடாதுன்னு சொல்லி ஊர்க்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மேலிடத்துல இருந்து பிரஷர் வருது. உங்களை உடனே சஸ்பெண்ட் பண்ணி விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அதனால நீங்க கொஞ்ச நாளைக்கு லீவ் போடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இது டெல்லி வரைக்கும் ப்ராப்ளம் ஆனதுனால எல்லாரும் பிடிவாதமா இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாரை விட உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல உங்க மேல தப்பில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல வரதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க மேல அன்பு இருக்கிறதுனால தான் சொல்றேன். நீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுங்க.